பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் கூட ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து வேத வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய நாவலை போட்ட இந்த ஒரு சிறிய செய்தியை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஹல்லேலூயா. ஓகே, இன்னைக்கு நான் பேசக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா, புதிய ஆரம்பம். இட்ஸ் நியூ பிகினிங். புதிய ஆரம்பம், நியூ பிகினிங். ஹல்லேலூயா. ஓகே, பிஃபோர் வி கோ இன்டு தி மெசேஜ், அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து நம்ம இந்த வாரத்துக்குரிய இந்த புதிய ஆரம்பம் என்ற இந்த செய்தியை அப்படியே கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து ஜெபிப்பீங்களா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் அப்பா மகிமைப்படுவதாக. ராஜா, நீர் எங்கள் மீட்பர், நீர் ஜீவனோடு இருக்கிறீர், எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர். பா, எல்லா வேலையும் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீங்கப்பா. ஏற்ற காலத்துல எங்களுக்கு வெற்றிய சகாயத்தை செய்கிற தேவன் நீங்கப்பா. என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரே அப்பா, இதை பார்க்குற கேட்குற அன்பு உள்ளங்களை உங்களுடைய பாதத்தை நாங்கள் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவர்களுக்கு அப்பா எந்த தேவையை நல்குகிற தேவன் நீங்க இருக்கும்போது எங்களுக்கு ஒரு குறை இல்லைப்பா. எல்லாவற்றையும் உங்களுடைய பாதங்களை வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தி மூலமாக வரக்கூடிய துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே. ராஜா, அடியனை பயன்படுத்துங்க, சிலுவைக்கு பின்பாக மறைத்துக் கொள்ளுங்க, நீங்க வெளிப்படுங்க. மீட்பு ரட்சகமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மீண்டுமாய் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்குரிய அந்த டைட்டில் நான் சொன்ன மாதிரியே புதிய ஆரம்பம், ஏ நியூ பிகினிங். ஹல்லேலூயா. ஓகே, ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு அடிப்படை வசனத்தை எடுத்து படிச்சுட்டு அதுல இருந்து ஆண்டவர் என்னோடு பேசின காரியங்களை உங்களோடு நான் ஷேர் பண்றேன். ஓகே, என்னோடு சேர்ந்து எடுத்துக்கலாம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனம். Proverbs 18 verses 21. Okay, I read it in Tamil. தமிழ்ல படிக்கிறேன் நானு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். Beautiful verses. In English, death and life are in the power of the tongue, and those who love it will eat its fruits. ரெண்டு விஷயத்தில் ஆண்டவர் சொல்றாரு. இந்த ரெண்டு விஷயமே எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய நாவில் இருக்கு. அல்லேலூயா. மரணமும் ஜீவனும். அல்லேலூயா. எதை பேசுறோமோ அதற்கேற்ற கனியை நாம புசிப்போம் அப்படின்றத அந்த வேதவசனத்தோட அர்த்தம். மரணம் ஜீவன் உள்ள வார்த்தைகளை பேசணும்னா நமக்கு ஜீவன் மேன்மையானவைகள் சம்பவிக்கும். தேவையில்லாத காரியங்களை, மரணத்தை குறித்து பேசுவோமானால் அதோட கனிகளை சாப்பிட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஓகே, என்ன பிரதர், புதிய ஆரம்பம், நல்ல டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெர்சஸ் நீங்க படிக்கிறீங்களே, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று பார்க்கிறோமா? ஓகே, இங்க இருக்கக்கூடிய மெயின் திங் என்ன அப்படின்னா நாவு. நம்மளுடைய நாவின் வல்லமை, பவர் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு. நம்மளுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய சொற்கள், நம்ம பேசுற காரியங்கள் நாம் யார் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கும். அல்லேலூயா. உங்களோடு சேர்றவங்க நீங்க நல்ல ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா எப்பயுமே ஒரு நல்ல ஒரு வசனம், நல்ல ஒரு ஊக்கமான ஜெப வார்த்தைகள், விசுவாசத்தின் வார்த்தைகளை பேசுவோம்னா நீங்க ஜீவனுக்குரிய காரியங்களை செய்றீங்க. தேவையில்லாத சம்பாசனை, தேவையில்லாத காரியங்கள், வீணாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது, இதுல நம்ம செலவு பண்ணும்போது தேவையில்லாத காரியங்களை பேசுறதுனால நிகழக்கூடியது என்ன அப்படின்னு வேதவசனம் அழகா அந்த வசனத்துல சொல்லுது. ஸோ நம்ம நாவுல ஒரு
பவர் இருக்கு, ஒரு வல்லமை இருக்கு. ஓகே, நம்ம நாவுக்கு தான் மெயின் ஓகே காரணம். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏசப்பா தான் நமக்கு எடுத்துக்காட்டு எல்லா விஷயத்தையும். அவரு இந்த நாவை எப்படி பயன்படுத்தி, ஹல்லேலூயா, அவருடைய எல்லா வார்த்தைகளும், அவர் வார்த்தையால தான் எல்லா காரியங்களையும் சாதிச்சார். ஜீவனுள்ள வார்த்தைகள். அவர் பேசுறது எதுவோ, அவர் பேசின வார்த்தை எதுவோ, அது தான் அனுப்பின காரியத்தை செய்யாமல் வெறுமனே அவரிடத்தில் திரும்பாது. ஹல்லேலூயா. ஓகே, ஆண்டவரோட படைப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெனசிஸ் சாப்டர் 1, அதாவது ஜெனசிஸ் ஆதியாகமம் 1ல பார்த்தீங்கன்னா இது எதை பத்தினா தேவனுடைய சிருஷ்டிப்பை பத்தி சொல்லுது. ஜெனசிஸ் 1:1, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். 3rd verses படிக்கிறேன். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. Hallelujah. In English, and God said, let there be light, and there was light. என்ன பார்த்தோம்? God said. God created everything with the word, spoken word. Hallelujah. God said and it formed. ஆண்டவர் சொன்னார், அது உருவாயிருச்சு. அந்த ஆதியாகத்துல நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. ஜலத்துக்கும் அந்த பிரிய கடவுது, வெளிச்சமும் இரவையும் பிரிய கடவுது, ஆண்டவர் எல்லாத்தையும் வார்த்தையாளவர் அதுல எல்லாம் பார்த்தா, and God said let there be an expanse in the midst of the waters and let it separate the waters from the waters. God said, God said, God said. நாவின் வல்லமை, ஸ்போக்கன் வேர்ட்ஸ், வார்த்தையோட அதிகாரத்தை அறிஞ்ச இயேசு. ஏசப்பாவை ஆராதிக்கிற நீங்கள் நானும் அவரை போல மாறுறத நம்மளோட அல்டிமேட் எய்ம். அதுதான் நம்மளுடைய பிரதான நோக்கம். அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன செய்யறாரோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்படி இருக்க ஏசப்பா தன்னுடைய ஒவ்வொரு கிரியேஷனையும் தன் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார், நாவின் சொற்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னொரு இது பார்த்தீங்கன்னா, நூற்றுக்கு அதிபதியை பத்தி நீங்க இந்த லூக் சாப்டர் 7:7, அதாவது 7வது அதிகாரம், லூக் சாப்டர் 7 இங்க நீங்க லூக் சாப்டர் 7:7 வந்தீங்கன்னா நூற்றுக்கு அதிபதி குறித்து அழகா சொல்லியிருக்கிறாங்க. அவர் தம்முடைய 7வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 1வது வசனம், அவர் தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடித்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அல்லேலூயா. ஒரு நூற்றுக்கு அதிபதி, இவன் வந்து ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதி, படைகளில் 100 பேர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு தலைவர். அவருடைய ஒரு நல்ல ஒரு விசுவாசம் உள்ள வேலைக்காரன் வியாதியா படுக்கையில, மரண படுக்கையில இருக்கிறார். இயேசு அப்பாவை பத்தி கேள்விப்படுறாரு. ஏசப்பாவை கூப்பிட்டு அனுப்புறாரு. யார் மூலமா? அதே யூதருடைய மூப்பரை வரவழைத்து. அப்போ அவங்க மத்தியில ஒரு நல்ல ஒரு பேர் உள்ள ஒரு மனுஷன். அப்படி இல்லைன்னா அவங்க கூப்பிட்டா வருவாங்க, தெரியல. ஓகே. ஆனா அங்க ஏசப்பா என்ன சொல்றாரு? 7வது வசனத்தை பாருங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். In English,
Therefore, I did not presume to come to you, but say the word. But say the word, and let my servant be healed. ஏசப்பாவோட வார்த்தையோட பவர் என்னன்னு தெரிஞ்ச ஒரு ரோம அதிபதி. அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கு. வேதம் முழுவதும் ஏசப்பா எல்லாவற்றையும் சில காரியங்களை 5 அப்பங்களை 2 மீன்களை 5000 ஆக்கும் போது அவர் வார்த்தையை தான் யூஸ் பண்ணார். அவர் வேற என்ன சொல்றது, நம்ம பிசிக்கலா அவர் எதையும் செய்யல, ஆனா வார்த்தையினால எல்லாவற்றையும் செய்தார். அப்படிப்பட்ட வார்த்தையானவர், அப்படிப்பட்ட வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஏசப்பா, அவர் நம்ம ஃபாலோ பண்றோம். அவர் நமக்கு கடவுள். அவர் அவ்வளவு வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது நம்மளுடைய நாவிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கனம் பொருந்திதான் இருக்கணும். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம படிச்ச அந்த பழமொழிகள், ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 18:21 என்ன சொல்லுது? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. So we have to be very careful what we are saying. நம்ம எதை சொல்றோம், எதை பத்தி பேசுறோம், நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் இது எங்க சொல்றீங்க அப்படின்னா, இது எங்க இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாயத்தீர்ப்பின் நாளில் நமக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மேத்யூ 12th chapter, மத்தேயு 12வது அதிகாரம் 35 வாசித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதை பத்தி தெரியும். நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் ஏன் கவனமா இருக்கணும். ஏசப்பா இது பைபிள்ல சொன்ன வார்த்தை. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாதவ மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அல்லேலூயா. இட்ஸ் டிபெண்ட்ஸ். இதை எதை பொறுத்து இருக்கு? நம்முடைய வாயின் வார்த்தையை பொறுத்து இருக்கு. நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் ஜீவனுக்குரியவைகளா இருக்குமானால் ஆண்டவர் என்ன சொல்லுவாராம்? நீதிமான் அப்படின்னு வாராம். மரணத்துக்கு ஏதுவானவைகளாய் தேவனுக்கு அருவருக்கக்கூடிய காரியங்களை, விரும்பத்தகாத வார்த்தைகளை பேசுவோமானால் வேதவசனம் சொல்லுது, நீ வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல, and by your words you will be condemned. அல்லேலூயா. ஸோ வார்த்தை, நம்மளுடைய பேச்சு வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வார்த்தைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரதான உறுப்பு என்ன அப்படின்னா நாக்கு. டங்க். இன் இங்கிலீஷ் டங்க். ஏன் நாக்கு. தமிழ்ல நாவு, நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை ஸ்டைல்ல. நாக்கு. என்ன பிரதர், நீங்க சொன்ன டைட்டிலுக்கும் மெசேஜுக்கும் சம்மந்தமே இல்லாம போகுதுன்னு பாக்குறீங்களா? புதிய ஆரம்பம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, சொன்னீங்க, நல்ல டைட்டிலா இருந்துச்சு. மெசேஜ் பார்த்தா வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சீரியஸா பேசுறீங்கன்னு பாக்குறீங்களா? ஓகே. இப்ப நான் சொன்ன மாதிரி நம்மளோட வார்த்தைகள் உருவாகிறதுக்கு மெயின் காரணமா இருக்கிறது நாவு. ஓகே. டங்குனாலதான் நம்மளால கிளியரா பேச முடியும். பைபிள்ல 8, அதாவது 8ஆம் நம்பர், 8 அப்படின்றது ஹீப்ரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஆண்டவருடைய காரியத்துக்கு எப்படி சொல்லுது அப்படின்னா, இட்ஸ் a நியூ பிகினிங். ஏன் 8ன்ற வார்த்தையை அவர் எதுக்கு பயன்படுத்துவார் அப்படின்னா, நியூ பிகினிங். 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்ய கடவாய். ஏன்? பிகாஸ் God making a new covenant. It's a new, want to start a new thing with you. ஒரு புதிய உடன்படிக்கை. ஓகே. ஸோ 8 நம்பர் 8 அப்படின்னா ஒரு புதிய ஆரம்பம், புதிய துவக்கம், எப்படி வேணாலும் சொல்லலாம். பைபிள்ல இந்த 8க்கு நிறைய விசேஷங்கள் இருக்கு, எக்ஸாம்பிள் இருக்கு. உங்களுடைய வேதத்துல நீங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட சர்ச் பண்ண முடிஞ்சுன்னா சர்ச் பண்ணி படிங்க. ஒரு சில எக்ஸாம்பிளாக நான் சொல்றேன்.
தாவீது 8வது குழந்தை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும் தாவீது 8வது பிறந்த குழந்தை. ஃபர்ஸ்ட் சாமுவேல் 1 சாமுவேல்ல 17 12 to 14 படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. தாவீது 8வதாக பிறந்த மகன். அந்த ஃபர்ஸ்ட் கிங்ஸ், செகண்ட் கிங்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது சில ராஜாக்களை பற்றி படிச்சுட்டே வருவோம். இஸ்ரேல் வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம், இதில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய ராஜாக்களை படிச்சுட்டு வரும்போதே முக்காவாசி பேர் வந்து தேவனுடைய திட்டத்திற்கு எதிராக அருவருப்பான காரியங்களை தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் Chronicles, நாளாகமம், செகண்ட் Chronicles 34, 1 and 3 படித்தா ஜொசையா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா, ஆனால் அவன் எந்த வயசுல ராஜாவானா அப்படின்னா 8வது வயசுல, தன்னுடைய 8வது வயசுல ராஜாவாகி தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா, தேவனுடைய அவங்க அப்பா மாதிரி நல்ல காரியங்களை நடப்பித்தான் அப்படின்றது. அது ஒரு 8th. He is the new beginning for, அங்கே படிச்சுட்டே வரும்போது ஒரு 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 புது பிகினிங் மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு புது. நோவா வேலைக்குள்ள போகும்போது எத்தனை பேர் போனாங்க? 8 members. அவனோட கூட போனது அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் 8. God wants to start a new beginning. அவங்க மூலமாக உலகத்தை அழிச்சிட்டு இந்த 8 பேர் மூலமாக ஒரு புதிய ஆரம்பம். ஸோ இப்போ புரியுதா? 8 அப்படின்னா பைபிளில் நியூ பிகினிங், தமிழில் சொல்லணும்னா புதிய துவக்கம், புதிய ஆரம்பம். ஓகே, இருக்கலாம். இதுக்கும் இந்த மெசேஜுக்கும் என்ன பாஸ்டர் சம்பந்தம், என்ன பிரதர் சம்பந்தம் அப்படின்னா, நாக்கு, நான் எதை சொன்னேன், நம்மளுடைய சொற்கள், நம்மளுடைய ஸ்பீச், இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளுடைய நாக்கு. இந்த நாக்கு 8 மசில்ஸ், அதாவது சதைகளால், தசை தமிழ் 8 மசில்னால உருவாக்கப்பட்டது, ஃபார்ம் ஆயிருக்கு. ஆண்டவர் கிரியேஷன்ல இந்த நாவை 8 மசில் இருக்கும். ஹல்லேலூயா. ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்துட்டோம். 8னா என்ன அர்த்தம்? நியூ பிகினிங், புதிய ஆரம்பம், புதிய துவக்கம். இப்போ நம்ம என்ன வேர்சஸ் பார்த்தோம்? நாவு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கம் வேணும் அப்படின்னா ஆண்டவர் அதை எங்க வச்சிருக்கிறாரு? பியூட்டிஃபுல், பைபிள் இஸ் பியூட்டிஃபுல் புக். எங்க வச்சிருக்கிறாரு? நம்ம நாவுல. நாவுன்றது என்னன்னு சொன்னேன், ஒரு 8 வித தசைகள், மசில்னால அட்டாச் ஆக்கப்பட்டது. அப்போ 8 அப்படின்னா ஹீப்ரூ பெர்ஸ்பெக்டிவ், காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நியூ பிகினிங். அப்போ உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய துவக்கம் வேணும் அப்படின்னா ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறாரு? அது உங்க நாவல தான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுக்காக தான் அந்த நாவை அவர் படைச்சிருக்கிறார். அந்த நாவின் வல்லமையை அவர் கொடுத்த, அவருடைய படைப்புல ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரீசன் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். அழகா எப்படி பைபிள் வந்து மேட்ச் ஆகுது பாத்தீங்களா? ஓகே, அந்த 8 நியூ பிகினிங். இப்போ நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம். நோவா 8 பேரு, அது அவங்க மூலமாக ஒரு நியூ பிகினிங், ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் செஞ்சார் ஜலப்பிரளயத்துக்கு அடுத்ததாக. டேவிட் 8வது பையன், அவன் மூலமாக ஒரு புதிய துவக்கம். அல்லேலூயா. இந்த மாதிரி அப்ப நம்மளுடைய நாவு 8 சதைகள்னால், மசில்னால் அட்டாச் பண்ணப்பட்டதுனால் 8 வந்து நியூ பிகினிங்கை குறிக்குது. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப நான் வர இந்த டைட்டிலுக்கு வந்துருச்சா, புதிய ஆரம்பம் எங்க இருக்கு அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பம், புதிய துவக்கம் உங்களுடைய நாவுல இருக்கு. அல்லேலூயா. நீங்க எதை பேசுறீங்க, எதை குறிச்சு அதிகமா பேசுறீங்க? ஜீவனை குறித்து பேசுறீங்களா? தேவ வார்த்தையை பேசுறீங்களா? நல்லவைகளை பேசுறீங்களா? நல்ல பொக்கிஷத்துல இருந்து எடுத்து பேசுறீங்களா? உங்களுக்கு அது புதிய ஆரம்பம், அது புதிய துவக்கம். ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தாலும் இந்த வசனத்தை கேட்டு, இந்த வசனத்தின் அடிப்படையில தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, நம்மள யாருமே வந்து பரிபூரண பெர்ஃபெக்ட் அப்படின்னு யாருமே கிடையாது. God is the only one perfect. ஓகே, இந்த செய்தி மூலமாக இதுவரையில் உங்களோட வாழ்க்கையில ஒரு துவக்கம் இல்லாம கஷ்டங்கள், பாடுகள், நோய்கள், பிரயாசங்கள் அப்படின்னு வந்துட்டு இருந்துச்சுன்னா உட்காந்து யோசிங்க. அல்லேலூயா. என் நாவின் சொற்கள், நான் செய்யற காரியங்கள், நான் பேசுற காரியங்கள், வேதத்தை நான் படிக்கிறேனா, வேதத்தை பேசுறேனா, வார்த்தையை யூஸ் பண்றேனா, என்னுடைய சூழ்நிலைக்கு எதிராக
உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இதை நீங்க யூஸ் பண்ணும்போது தான், வாயினால் நீங்க அறிக்கையிடும் போது தான் அது செயல் வடிவம் பெறும். அல்லேலூயா. நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மைண்ட்ல உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா பின்னாடி எப்பனா பேசும்போது தான் அது அதனுடைய காரியத்தை, அனுப்பப்பட்டது நோக்கத்தை செய்து முடிக்கும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்களுடைய நாவு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். ஆண்டவருடைய படைப்பை பார்த்தீங்களா? அவர் பைபிள்ல 8ன்றத ஒரு புதிய துவக்கம், புதிய ஆரம்பத்துக்கு ஒரு அடிப்படை நம்பரா வச்சிருக்கிறாரு. நம்மளுடைய நாவும் 8 அப்படின்ற ஒரு 8 வித மசில்னால அட்டாச் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கன். ஓகே, அது மூலமா தான் சொற்கள் பரவுது, சொற்கள் நம்ம பேசுறோம். அல்லேலூயா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம பைபிள்ல இருந்து ஒரு மனுஷனை எடுத்து பார்த்துட்டு அவன் வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் எங்கிருந்து ஆரம்பிச்சார் அப்படின்றது ஒரு ஷார்ட்டா பார்க்கலாமா? ஓகே, இன்னைக்கு நான் எடுத்து பேசக்கூடிய அந்த மனிதனுடைய பேர் தாமஸ் இன் இங்கிலீஷ். ஏன் தோமாவை குறித்து 4 காஸ்பல்ல மேத்யூ, மார்க், லூக்கா அதிகமாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கேயுமே அவருடைய சீடர்களில் ஒருவன் அப்படின்னு பேர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் தோமாவை பற்றி அதிகமாக நமக்கு தெரியலை. நீங்கள் பைபிளில் வேத வசனத்தை ஆராய்ந்து படிப்பீர்களானால் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கலாம். இயேசுவோடு இருந்த 12 சீடர்களுமே அவிவிசுவாசம் உள்ளவர்களாக தான் இருந்தாங்க. விசுவாசத்தை நிறைவுள்ளவர்கள் இல்லை. ஓகே, நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பாருங்க, ஏதோ ஒரு விஷயத்துல விசுவாசத்துல அவங்க குறைவுள்ளவர்களாக தான் இருந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்குற அந்த மனிதர் தோமா. அவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டவுட்டிங் தாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் சில ஸ்காலர்ஸ் அப்படிதான் அவங்கள டிஸ்கிரைப் பண்றாங்க. சந்தேக பேர்வழி. அல்லேலூயா. எங்க பார்க்கலாம்? ஜான் என்னோட எடுத்து, ஜான் அதை சொன்ன மாதிரி 4 காஸ்பல்ல 3 காஸ்பல்ல தோமாவை பத்தி அதிகமாக இருக்காது. ஜான் அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அல்லேலூயா. ஜான் சாப்டர் 11 verses 16. ஏன் அதில் பார்த்தீங்கன்னா, மரித்த லாசரோட செய்தியை கேட்டு ஆண்டவர் 4 நாட்கள் அதிகமாய் தங்குகிறார். 11 இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, நான் அங்கே இராததனால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அல்லேலூயா. நம்பர் 16. அப்பொழுது திதிமு எண்ணப்பட்ட தோமா மற்ற சீசர்களை நோக்கி, இங்கதான் வர்றார், தோமா சொல்றார், அவருடைய கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். இதை பத்தி வேத ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நார்மல் கான்வர்சேஷன் கிடையாது. அவருடைய ஃப்ரஸ்ட்ரேஷன், அவருடைய அவிவிசுவாசத்தின் வார்த்தைகள். அங்க ஏசப்பாவை கொலை பண்றதுக்கு வகை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏசப்பா வாங்க இப்ப போய் நம்ம மரித்த லாசருவை உயிரோட எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இத பயத்துல இருக்கக்கூடிய தோமாவோட வார்த்தை, அபிவிசுவாசத்தின் வார்த்தை தான் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். நம்ம சொல்லும்ல, வாங்க நம்மளும் கூட போய் இவரோட சேர்ந்து மரிக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த இது அவனுடைய கேரக்டருக்கு ஒரு சின்ன சான்று, ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா தோமாவுடைய அவிவிசுவாசம். ஓகே, இன்னும் கிளியர் அவருடைய அவிவிசுவாசத்தை பார்க்கணும் அப்படின்னா, அதே ஜான் காஸ்பல், யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, 20:26 ஜான் சாப்டர் 20:26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை பார்த்து, இந்த ஒரு இடத்துல தான் ஏசப்பா பூட்டிய வீட்டுக்குள்ள வருவார். பைபிள்ல மேக்சிமம் பார்த்தா அவரு
கதவு வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறப்பானோ அவன் உள்ளே சென்று அவனோடு போஜனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வரும். இந்த ஒரு இடத்துல வாசல் கதவு பூட்டியிருந்தாலும் உள்ள நடுவே வந்து, பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. காட் கண்டம், ஜீசஸ் அவர் ஃபர்ஸ்ட் எதை கண்டம் என்றார்? அவனுடைய அவிவிசுவாசம். ஏன்னா தோமாவுடைய வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது என்ன? அவனுடைய ஆரம்பத்துக்கு தடையா இருக்கிறது என்ன? அவிவிசுவாசம். ஓகே, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஸ்டோரி, இந்த பேரபல், இந்த பேசேஜோட முன்னாடி ஏசப்பா ஒரு தடவை எல்லா சீசர்களுக்கும் அப்பியர் ஆவார், எல்லாருக்கும் முன்னாடி வருவார். ஆனால் தோமா இருக்க மாட்டார் அந்த இடத்துல. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா தோமா அவருடைய காயங்களை என்னுடைய விரலை விட்டா மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு, அவருடைய விழாவில் என்னுடைய கைகளை போட்டா மட்டும்தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அவிவிசுவாசத்தின் எக்ஸ்ட்ரீமை சொல்லுவார். ஆனா ஆண்டவர் எல்லாவற்றையும் கேட்கிறவரா இருக்கிறார். ஓகே, யாருடைய விசுவாசத்து குறைச்சலையும் பார்த்து அவர் தள்ளி விடுறவர் இல்லை. தோமாவையும் அவிவிசுவாசமாய் அவன் பேசியிருந்தாலும், அவன் இடத்துல விசுவாச குறைச்சல் காணப்பட்டாலும், ஆண்டவர் அவனுக்கு முன்பாக வந்து அவனுடைய அவிவிசுவாசத்தை ஆண்டவர் மாற்றுறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. அல்லேலூயா. in இங்கிலீஷ் சூப்பரா போட்டிருக்கு, do not disbelieve but believe. ஓகே, அவிவிசுவாசியா இராத. Disbelief, unbelief, it's not working. It's not going to work. Yeah, with God. அது இருந்துச்சுன்னா ஆண்டவரோட ஆசீர்வாதத்துக்கு நமக்கு தடையா இருக்கும். நம்ம எதை தவறா, நம்ம ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்காம வேற பொருளுக்கு மேல நம்பிக்கை வச்சாலும் அது ஆண்டவர் செய்யற காரியங்களுக்கு தடையா இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை இல்லாம அவிவிசுவாசம் ஒரு இருந்தாலும் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் நம்ம வாழ்க்கையில தடைபடும். அதனாலதான் ஆண்டவர் வந்து அவிவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் யாருடைய குறைகளையும் பார்த்து தள்ளி விடுற தெய்வம் அல்ல. அல்லேலூயா. அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபியூச்சர், அவன் என்ன பண்ணுவான், அவனுக்குள்ள என்ன கனி இருக்கு, அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு உணர்றது தேவன். தேவனுடைய ஃபோர்நாலேஜ் அவருக்கு தெரியும், முன்குறிக்கப்பட்டவன். அதனாலதான் அவனோட அவிவிசுவாசத்தை ட்ரீட் பண்ணணும், அவன் அவிவிசுவாசத்தை குணமாக்கணும். நான் குணமாக்கிட்டு அவனை இதை சரி பண்ணிட்டவனா அவன் எழுப்பி ஓட ஆரம்பிச்சுவான். அல்லேலூயா. அதை தான் ஏசப்பா பண்றாரு. வந்து அவனுடைய விசுவாசத்தின் அளவின்படி, நீ இதைத்தானே செய்ய நினைச்ச, வா வந்து செய். அந்த அந்த மொமெண்ட்ல பாருங்க, ஏசப்பா அப்படி சொன்ன உடனே தோமா இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அல்லேலூயா. 28வது வசனம், யோவான் 20:28 நான் வாசிக்கிறேன். தோமாவிற்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். ஒரு சடன் ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்புதல். ஓகே, பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க? நம்ம தமிழ்ல வந்து சிம்பிளா போட்டிருக்கு, என்ன போட்டிருக்கு? என் ஆண்டவரே என் தேவனே. ஒரு பெருமூச்சோட, ஒரு பேர்டன், இதோட ஒரு கதறி சொல்ற ஒரு வார்த்தை, என்னை மன்னிச்சிருங்க, நான் அவிவிசுவாசமா இருந்துட்டேன், உங்களை நம்பாம இருந்துட்டேன் அப்படின்றத அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணா. அந்த இடத்துல தேவன் வந்து அவனை குணப்படுத்தினார். அல்லேலூயா. தேவன் வந்து தன்னை வந்து குணப்படுத்திட்டாரு அப்படின்றதுக்கு, அவன் ரிப்பெண்டன்ட் ஆயிட்டான் அப்படின்றதுக்கு அதுக்கு எழுதப்பட்ட அந்த வேர்சஸ் தான் அது. அந்த தோமா ஆண்டவரை பார்த்து, என் ஆண்டவரே என் தேவனே, இப்பதான்ப்பா நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன், இப்பதான் முழுசா உங்களை நம்புறேன், இனி என்னில் அவிவிசுவாசம் இல்லை அப்படின்றத அவனுக்குள் நடந்த அந்த சேஞ்ச். ஓகே, அவனுக்குள் நடந்த ஒரு புதிய ஆரம்பம், ஏ நியூ பிகினிங் இன் தாமஸ் லைஃப். அல்லேலூயா. அவனுடைய லைஃப்ல ஒரு புதிய ஆரம்பம். அல்லேலூயா. இது எந்த நாள்ல நடந்துச்சுன்னு நீங்க நோட் பண்ணீங்களா? 26 26வது வசனம் சொல்லுது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள், 8 நாளைக்கு பின்பு, 8
God wants to give a new beginning to Thomas. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோமாவை அவனுடைய அவிவிசுவாசத்திலிருந்து குணப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை செய்ய எடுத்துக்கொண்ட அந்த நாள் 8வது நாள். 8. It's a new beginning. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தோமாவுக்கு கிருபை உள்ளவராய் இரக்கமுள்ளவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிறோம். அதனாலதான் சொல்றேன், நம்மளுடைய நாவில் சொற்கள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதாக. நம்மளுடைய வாயிலிருந்து அதிகமாக வேர்ட் ஆஃப் காட், நாவல் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை செழிப்படையும். ஏன்னா ஜீவனுள்ள வார்த்தை ஜீவனை பிறப்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த தோமாவுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்த தேவன், அதே தேவன் உங்களுக்கும் எனக்கும் அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவனுக்கு அந்த 8வது நாள் ஒரு புதிய ஆரம்பம் தோமாவுக்கு கிடைச்சது. தோமா இந்தியாவில் கேரளா, தமிழ்நாடு, கடைசியாக அவர் மரிச்சது சென்னை அப்படின்னு போட்டிருக்கு ஹிஸ்டரி. தேவனுக்கு அதுக்கப்புறம் வைராக்கியமா ஓடின மனுஷன், தேவனுக்காக தன் ஜீவனையும் கொடுக்க துணிஞ்சு கொடுத்தவர், இரத்த சாட்சியாக மரித்தவர். யார் அவர்? ஒரு அவிவிசுவாசியாய் இருந்தவர். அவருடைய வாழ்க்கையில் அந்த அவிவிசுவாசத்தை மாற்றி அந்த 8ஆம் நாளில் தோமாவுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்த தேவன் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி, எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ராஜா, உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா, தோமாவை பத்தி நாங்க ஆண்டவரே மெடிடேட் பண்ணப்பா. அவருடைய அவிவிசுவாசத்தை மாத்துறதுக்கு அந்த 8வது நாளை ஆண்டவரே ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் வாழ்க்கையில கொடுத்தீங்க. ஆண்டவரே, யாருடைய விசுவாசத்தையும் குறைச்சலையும் பார்த்து நீங்க தள்ளி விடுற தெய்வம் இல்லப்பா. யாரையும் நீ குறைவுள்ளவன் என்று வெறுக்கிற தெய்வம் நீங்க இல்லப்பா. எவன் ஒருவன் அவன் இருக்கிற பிரகாரமாக தேவனிடத்தில் சென்று தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி தேவ ராஜ்யத்துக்கு ஓட ஒப்பு கொடுக்கிறானோ, அர்ப்பணிக்கிறானோ, தேவனே நீர் அவரை எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவர். இந்த நேரத்திலும் கூட என்னோடு கூட சேர்ந்து இந்த செய்தியை பார்க்கிற கேட்கிற அன்பு உள்ளங்கள்ல ஒரு மாற்றம், இதுவரையில் அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாதவைகள் ஆண்டவரே அப்பா தேவையில்லாத காரியங்கள் நடந்திருக்குமானால் இன்று இந்த செய்தியை கேட்பதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை நீ கட்டளையிடுவீராக. அவங்க நாவில் நல் சொற்களையும் ஜீவனுள்ள வார்த்தைகளையும் வர நீ கிருபை செய்வீராக. அவர்கள் இன்று முதல் கொண்டு தங்களுடைய நாவின் வல்லமையை உணர்வார்களாக. எல்லா துதிக்க நமக்கையும் உமக்கு கொடுக்கிறோம் எங்கள் மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.